ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு நவம்பர் 26 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து கங்கா வந்து காவேரியை வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விஜயோட மனசுல நீ தாண்டி இருக்க, நீ தேவையில்லாம இது பண்ணிட்டு இருக்காத, அதுவும் இல்லாம நீ போய் அவர்கிட்ட போய் எதுவும் சொல்லாத, அவருக்கா தெரிய வரும்போது பாத்துக்கலான்னொடனே இப்ப ராகினி போய் சொன்னா சொல்லட்டும்னே, இல்லக்கா என் மனசாட்சி அதுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்குதுன்னொடனே, நீ சொல்றத கேளுன்னொடனே, இல்ல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அவர் என்னை விட்டு போயிருவாரோன்னு, எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும்க்கா, எனக்கு அவர் வேணும்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப அழுதுட்டே இருக்காங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, விஜய் வந்து குமரன் கிட்ட இப்ப 2 பேருமா பேசிட்டே வர்றாங்க. அவர் வந்து நல்லா மோட்டிவ் பண்ற மாதிரி விஜய் பேசிட்டே வராரு. அவர் பேசும்போது சில கரெக்ஷன்ஸ் கூட சொல்லிக் குடுக்குறாரு. அப்புறமா நீங்க வந்து அங்க போய் உங்களுக்கு நடிக்கிறதுக்கு எதுவும் கன்டென்ட் இல்லாட்டி, எதுனாச்சும் ஒரு சினிமா சீன வந்து ரீகிரியேஷன் பண்ணுங்க. அடுத்த வாட்டி நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணி நடிக்கலாம் அப்படின்னோனே, குமரனும் சரின்னு சொல்லி அந்த இடத்துல அவர இறக்கி விட்டுட்டு, அவருக்கு ட்ரெஸ் எல்லாம் கையில குடுத்துட்டு விஜய் கிளம்பி வந்துடுறாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, கங்கா வந்து காவேரி 2 பேரும் காவேரி வந்து அழுதுட்டே இருக்காங்கல்ல. இந்த மாரி "இங்க பாருடி உன் கூட நாங்க எல்லாருமே இருக்கோம். எதனாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா நாங்க பார்த்துக்குறோம். நீயா போய் எதுவும் சொல்லிட்டு இருக்காத. உன் புருஷனுக்கு வேற பிறந்த நாள் வருதுல்ல, அதுக்கு நீ என்ன பண்ண போற? வா ஆன்லைன்ல பார்க்கலாம்னு" சொல்லிட்டு காவேரிய வந்து அப்படியே கொஞ்சம் டைவர்ட் பண்ணி விடுறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, குமரன் போய் அங்க ஆக்ட் பண்ணி அவர் வந்து செலக்ட் ஆயிடுறாரு. அவர் வந்து உடனே ஓடி வந்து விஜய்க்கு கால் பண்ணி, "இந்த மாரி நான் செலக்ட் ஆயிட்டேன் பிரதர்" அப்படின்னோனே, "ரொம்ப சந்தோஷம்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து இன்னும் ஒரு ரவுண்ட் இருக்குல்லன்னோனே, அத டிவில டெலிகாஸ்ட் பண்ணுவாங்களான்னோனே, "கலக்கிட்டீங்க போங்க. வீட்ல சொல்லிட்டீங்களா?" அப்படின்னோனே, "இல்ல வீட்ல டிவில டெலிகாஸ்ட் பண்ணும்போது சொல்லிக்கலாம். அதனால நான் எதுவும் சொல்லலன்னோனே, சரி ப்ரோ நீங்க எடுத்துட்டு வந்த ட்ரெஸ் கூட எல்லாரும் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்கன்னோனே, விஜய் வந்து விஷ் பண்றாரு. குமரன் வந்து தேங்க்ஸ் சொல்றாரு. இங்க கங்காவும் காவேரியும் வந்து அந்த ஆன்லைன்ல என்னென்ன கிஃப்ட் இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கும்போதே குமரன் வந்து வர்றாரு. அப்போ குமரனை பார்த்தோன்னே, "கங்கா அங்க பாருடி உங்க மாமாவ" அப்படின்னோனே, குமரன் வந்து கையில ட்ரெஸ் எல்லாம் தூக்கிட்டு வர்றாருல. "இங்க பாரு நான் இன்னும் நிறைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்திருக்கேன்" அப்படி சொல்லி காட்டினோனே, "மாமா அக்கா உங்களை பார்த்து தான் மயங்கி போய் நிக்கிறா. இல்லாட்டி உங்களை இப்படி பார்த்துட்டே இருப்பாளான்னோனே, அப்பா எப்படியோ ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டான்னு சொல்லிட்டு, இன்னும் இவ்வளோ ட்ரெஸ் இருக்குன்னோனே, இதெல்லாம் யார் எடுத்து வந்தானோனே, நானா எடுக்கல அப்படிங்கிறாரு குமரன். அப்புறமா காவேரி அப்படியே சமாளிச்சு விடுறாங்க. "ஏன் மாமா ஷூட்டிங் இடத்துல எடுத்து வந்தாங்களான்னோனே, ஆமா ஆமான்னு சொல்லி சமாளிக்கிறாரு. அப்புறமா நான் இன்னைக்கு ஃபுல்லா விஜய் கூட தானே சுத்தினேன். அவர் எனக்கு பிறந்த நாள் சொல்லவே இல்லையேன்னோனே, நீங்க ஷூட்டிங் போலையா அப்போன்னோனே, இல்ல போகும்போது அவர் தான் இறக்கி விட்டுட்டு போனாருன்னோனே, இப்ப காவேரி என்ன சொல்றாங்கன்னா, இவங்க 2 பேரும் இப்ப அப்படிதான்க்கா எங்க போனாலும் சேர்ந்தே சுத்திட்டு இருக்கிறாங்க. வாக்கிங் போகும்போது கூட இவங்க 2 பேரும் போற பார்க்க எனக்கு ஆசையா இருக்கும் அப்படிங்கிற மாரி பேசிட்டு இருக்காங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.